நீட் தேர்வில் நல்ல மார்க் எடுத்து எம்பிபிஎஸ் படிக்க முடியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கிறப்ப பிஜி படிக்கிறதுக்காக நீட்டோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஒரே ஒரு மார்க் எடுத்து ஒருத்தர் வந்து எம்எஸ் பிசியோ வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கிடைச்சிருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டின்ற இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். இவரோட பேர் என்னன்னா கோமரம் மகேந்திரன் தான் இவரோட பேரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா காமினி அகாடமி ஆஃப் மெடிக்கல் என்ற இந்த ஒரு அகாடமில இருந்து படிச்சிருக்காரு. இப்ப இவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சீட்டுன்றது கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு மார்க் தான் எடுத்திருக்காரு. ஒரே ஒரு மார்க் எடுத்து அந்த எம்எஸ் பிசியோக்கான சீட்ன்றது கிடைச்சிருக்கு. இந்த நியூஸ் கேட்ட உடனே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மற்ற சமுதாயத்தில் இருக்கவங்களாம் அவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்டி சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து இவ்வளோ ஒரு கம்மியான மார்க், அதாவது ஒரே ஒரு மார்க் எடுத்து மெடிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிட்டார் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தப்பானது. அதனாலதான் சொல்றேன் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனே வேணாம், தப்பா இருக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டமே அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பாருங்க, அந்த சமுதாயத்திலிருந்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா போட்டி போடத்தில்லை. யாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த மாஸ்டர் கிராஜுவேட்ன்றது யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா போனன்றது விருப்பம் இல்லை. போய் இவர் ஒருத்தர் மட்டும் தான் அட்டன் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க் எடுத்து ஒருத்தருக்கு அந்த சீட்டு கிடைக்குது அப்படின்னா அவர் மட்டும் தான் ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப நினைச்சு பாருங்க, அந்த சமுதாயத்துல எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா பின்தங்கி இருப்பாங்க. பொருளாதாரத்திலயா இருக்கட்டும், படிப்பிலேயே இருக்கட்டும், எவ்வளவு எந்த அளவுக்கு பின்தங்கி இருப்பாருன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நீட் எழுதுற மாணவர்களோட கஷ்டம் என்னன்றது புரியும். இப்ப நானுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்ல வீடியோ போட்டு வியூஸ் போல, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போறாரு, அவருக்கு வியூஸ் போகுதுன்னா எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மன வருத்தன்றது இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு ஸ்கோர் பண்றோம், நம்ம நீட் எக்ஸாம்ல இவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கோம், ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்புன்றது கிடைக்கல. இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மார்க் எடுத்திருக்காரு, அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு ஆதங்கன்றது இருக்கும். ஆனா அந்த கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிப்புலயும் சரி பொருளாதாரத்திலயும் சரி அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிருது. இப்ப இந்த வீடியோவை பாத்துங்கிறவங்க எஸ்சி எஸ்டி இல்ல வேற வந்து பாத்தீங்கன்னா வேற கேஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போறீங்க, உங்களை வந்து பாத்தீங்கன்னா கோயில் உள்ள உங்களோட ஜாதி பெரிய வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த கஷ்டம்னா இருக்கட்டும், அந்த ஜாதி பெரிய சொல்லி உங்களை வந்து பாத்தீங்கன்னா உடவே இல்லை கோயில் இல்லை. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, ஒருத்தரோட வீட்டுக்கு போறீங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு மற்றவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏனத்தை கொடுக்குறாங்க, உங்களுக்கு மட்டும் பிளாஸ்டிக் கப்பில் கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு போடும் போது எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வாழை இலையில போட்டுட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் இலையில போட்டா உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது உங்களோட மனசுன்றது எப்படி வேதனைப்படும்? அது மாரிலாம் இன்னும் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இன்னும் நடக்குது. இது மாரியான இதுவெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் மேல போறப்ப இந்த ஏற்றத்தாழ்வுன்றது இன்னும் குறையும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த இடஒதுக்கீடுன்றதே இருக்குது. அதனால அந்த எக்ஸாம் எழுதி நீங்க உங்களோட கஷ்டம் என்னன்றது புரியுது. ஆனா இந்த இடஒதுக்கீடு இதுக்காக தான் இருக்கு. அதனால இன்னொரு டைம் இந்த இடஒதுக்கீடு தப்பா இருக்கோ அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க.